கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்திலே 2026ஆம் ஆண்டினுடைய லெந்து காலம் போயிட்டு இருக்குது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். வேதத்தை முறைப்படி வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடாம உலக வேலையை வீட்டு வேலையை செய்கிறது உபவாசம் கிடையாது. அதுக்கு பேர் பட்டினி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குது, இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உபவாசம் போடுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த நேரத்தை அலாட் பண்ணுங்கள், நியமித்துக்கொள்ளுங்க. உபவாச நாளை நியமிங்கள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை நியமித்து நீங்கள் உட்காருங்க. உங்கள் தேவையெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒருவேளை ஒரு நோட்டில் எழுதி கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்போ இந்த பூரணத்துவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது. லெந்து கால செய்தியாக 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாக அளிக்கப்படும். நம்ம இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, அதை புரிஞ்சுக்கிடணும். நிறைய கிறிஸ்தவங்க உலகத்தான விட கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சு அப்படிதான் இருக்கு, பார்வை அப்படிதான் இருக்கு, அவருடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையில மாறலைங்க. எத்தனை லெந்து காலம் நான் லெந்து காலம் 40 நாள் பூவை வைக்க மாட்டேன், நான் மாம்சம் புசிக்க மாட்டேன். வெளிப்படையான ஒரு வெறுத்து தழுகிற காரியத்தை தான் பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நித்திய ஜீவனுக்கு நம்மை உட்படுத்தக்கூடிய தேவன். நம்ம இந்த நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தக்கூடிய பிரவேசத்தில் நம்ம பூரணமாகணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே நான் உலகத்துக்குரியவன் அல்ல. அல்லேலூயா சொல்லிகிட்டே இருங்க. ஆண்டவரே நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன். எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நான் உம்முடையவன், நீர் என்னுடைய தேவன் அப்படிதான் சொல்றாரு. வெளிப்படுத்த 21:7 ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். எவ்வளவு ரிலேஷன்ஷிப் பாருங்க, எவ்வளவு அற்புதமான உறவு. இன்னைக்கு இந்த உறவை நிறைய பேர் பெறலைங்க. கர்த்தர் இந்த உறவை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த லெந்து காலத்துல நீங்க சரீர பிரகாரமான வெறுத்து தள்ளுறதை விட உங்க உள்ளான மனுஷன் பலப்படணும். உங்க உள்ளான வாழ்க்கையில காணப்படுகிற கசப்புகள் மாறணும், உள்ளத்துல காணப்படுகிற பொறாமைகள் மாறணும், எரிச்சல் மாறணும். நீங்க ஆண்டவர் விரும்புகிற நல்ல குணங்களை, நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஓட்டமானது நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த வெளிப்படுத்தல் 12:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுடையவர்களாய் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கணும் இருக்கார். நமக்கு ஒரு நகரத்தை, பரலோக ராஜ்யத்தை ஆண்டு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டவர்கள் அதுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், சத்தியத்தை அறியணும், ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை ஓட்டு அமையணும். இதை நாம் அறிந்து கொண்டால்தான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கிறது இல்லை, அந்த ஃபார்வேர்டு முன்னேறி செல்றதில்ல. ஏன்னா இடுக்கமான வாசல் ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. மத்திய 7:13-14 இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்க. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா அகலமா இருக்கு. ஒரு தாப்பனா மரண நேரம் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஒருத்த மாத்திரம் கடைக்குட்டி மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் சந்தோஷமா வாழ்த்தினார். கடைக்குட்டி மகனை மட்டும் அவர் கூப்பிடும்போது ஓன்னு அழுதார். உடனே மகன் கேட்டா, என்னப்பா என்ன பார்த்து அழுறீங்க? எல்லாரையும் பார்த்து சிரிச்சு பிளஸிங் பண்ணீங்க. சொன்னார், எல்லாரும் நான் மரித்து பரலோகம் போறப்பா, நான் போனேன், இவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்கங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆனா நீ இன்னும் மனம் திரும்பல, நீ இன்னும் ரட்சிக்கப்படல, நீ இயேசுவை நீ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளல. நீ இப்படி இருந்தால் நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது, நீ நரகத்துக்கு போவ, பிசாசுக்கு தூதர்களுக்கு ஆயத்தமாக்க இடத்துக்கு போவ அப்படின்னு அழுத உடனே அந்த வார்த்தை, அந்த நிமிடத்துல அந்த இளைஞன் மனம் திரும்பினான். அப்படின்னா நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்துல பூரணமாக்கப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதற்காய் தோத்திரம். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்குள்ளே, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஆண்டவர் எல்லாரும் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.